அந்த அந்த சோஷியல் மீடியா யாரோட, இந்த அக்கவுண்ட் யாரோட? ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தண்டனை, பெரம்படி. இந்த பெரம்படிக்கு எல்லாம் பயப்படுவாங்க. அதே சமயத்தில் இந்த பகடி வதை பூலிக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு டெஃபினிஷன். அது என்ன அர்த்தம் தேடாமல் ஒரே ஒரு சட்டத்தில் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். இந்த பகடி விதை வந்து இணையத்தில் உள்ள பகடி விதை வந்து அதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய ஆதாரம் வேணும். ஏன்னு சொன்னால் ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஸ்க்ரீன் பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு என்னமோ சொல்கிறாங்க, அவங்கள பற்றி ஏதோ பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட இமேஜ், அவங்க ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிரூபிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், அந்த அந்த சோஷியல் மீடியா யாரோட, இந்த அக்கவுண்ட் யாரோட, அவங்களோட டாட்டாலாம் நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணுவோம் பாருங்க. நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அப்படியே நிரூபித்தா என்ன சட்டம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான சட்டம் இல்லை. இப்போ நீங்கள் சில நாடுகள் பார்த்திங்கன்னா, லைக் கனடா, ஃபிலிப்பீன்ஸ், அமெரிக்கா, ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க, நம்ம பக்கத்தில் சிங்கப்பூர்லேயே ஒரு சட்டம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தண்டனை, பெரம்படி. இந்த பெரம்படிக்கு எல்லாம் பயப்படுவாங்க. கண்டிப்பாக பெரம்படி, அப்புறம் ரெண்டும் ஃபைன் வேறு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து பார்க்கலாம், கனடாலேருந்து பார்க்கலாம். இந்த சட்டத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு கம்பேர் பண்ணலாம். நம்ம மலேசியாவில் உள்ள சூழ்நிலைக்கு என்ன மாதிரி ஒரு சட்டம் வந்து சரியாக வரும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த பகடி வதை பூலிக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும். அது என்ன அர்த்தம்? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்தா கம்யூனிகாசி மல்டிமீடியாவில் அது என்னென்னமோ இருக்குது ஒரு அர்த்தம். அப்புறம் நீங்கள் இந்த பீனல் கோட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 4-5 செக்ஷன் இருக்குது, அதில் சில அர்த்தம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்துட்டு ஒரு பிரச்சனை தேட வேண்டியதாக இருக்குது. இது இங்கேயா அங்கேயா இங்கேயான்னு தேட வேண்டியதாக இருக்குது. தேடாமல் ஒரே ஒரு சட்டத்தில் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு சுலபமாக இருக்கும் நினைக்கிறேன். அரசாங்கமும் இந்த நிஷா கேஸுக்கு அப்புறம் இதை அவங்களுக்கு புரியுது. இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு ஒரு புது சட்டம் நினைக்கிறேன். ஏன்னா பல மீட்டிங் நடந்திருக்கு எனக்கு தெரியும். ஸோ அது புது சட்டம் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நினைக்கிறேன் பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்வாங்க.